தயவு செஞ்சு கொஞ்சம் பொறுமையாக அதை கேளுங்க. கடந்த ஒரு மாசமா தமிழ்நாட்டில் என்னென்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது குறித்து பத்திரிகையில் வந்த ஒரு சின்ன பட்டியல், முழுசா கூட கிடையாது, ஒரு சின்ன பட்டியலை மட்டும் நான் வெளியிடுறேன். முதல் செய்தி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, 15 வயது பள்ளி மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த தாவேகா நிர்வாகி போக்சோ சட்டத்தில் கைது. அடுத்தது பார்த்தீங்கன்னா, தாம்பரத்தில் கல்லூரி மாணவி குளிப்பதை எட்டி பார்த்த தாவேகா நிர்வாகி கைது. குளிர்பானத்தில் மயக்க மருந்து கொடுத்து இளம் பெண் கூட்டு பலாத்காரம், தாவேகா நிர்வாகிகள் 2 கைது. இதுவும் பத்திரிகை செய்தி தான். 3 கல்லூரி மாணவிகளை ஏமாற்றி தாவேகா நிர்வாகி மகன் உல்லாசம், அதாவது காதலிப்பதாக சொல்லி வீடியோ எல்லாம் எடுத்திருக்கிறாரு. அதுவும் பத்திரிகையில் வந்த செய்தி. 50 பெண் குழந்தைகளை ஆபாச வீடியோ எடுத்து மிரட்டி பாலியல் தொல்லை கொடுத்த தாவேகா பிரமுகர். கிட்டத்தட்ட தமிழ்நாட்டையே உழுக்குன ஒரு பெரிய சம்பவம். இதுக்கு முன்னாடி பொள்ளாச்சியில் இப்படி ஒரு சம்பவம் அதிமுக பீரியடில் நடந்துச்சு. இப்போ தாவேகா ஆட்சி அதிகாரத்துக்கு வந்து ஒரே மாதம் தான் ஆகுது. தாவேகாவினுடைய மிக முக்கியமான ஒரு பொறுப்பாளர் கிட்டத்தட்ட 50க்கும் அதிகமான பெண்களை ஏமாற்றி பல நூறுக்கணக்கான வீடியோக்களை வச்சிருந்தது ஆதாரத்தோட மாட்டிருக்கு. பத்திரிகையில மிக தெளிவாக ரிப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்தது பாருங்க, சென்னை ஆலந்தூர் கணவரை இழந்த பெண்ணின் வீட்டுக்குள் புகுந்து பாலியல் தொல்லை கொடுத்த தாவேகா நிர்வாகி ஆதாரத்தோட மாட்டியிருக்காரு. உடற்பயிற்சி மைய பெண் பொறுப்பாளருக்கு தாவேகா செயலாளர் பாலியல் தொந்தரவு. இதுவும் பத்திரிகையில வந்த செய்தி தான். சேலம் சங்ககிரியில 6 இளைஞர்கள் கஞ்சா கடத்தி மாட்டியிருக்கிறாங்க. அவங்க 6 பேரும் தாவேகா நிர்வாகிகள். பத்திரிகை செய்தி. கோயில்ல மணியை திருடின தாவேகா நிர்வாகி. பத்திரிகையில வந்த செய்தி. மூதாட்டியிடம் நகை பறிக்க முயன்ற தாவேகா நிர்வாகிக்கு மக்கள் தர்ம அடி. காரை சாலைக்கு நடுவே நிறுத்தி அட்டகாசம் செய்த தாவேகா நிர்வாகியை தட்டி கேட்டதால் ஓட்டுநரை அடித்து கொலைவெறி தாக்குதல் நடத்திய தாவேகா நிர்வாகி. வாகனங்களுக்கு இடையூறாக பிளக்ஸ் வச்சதுக்காக போலீஸ் தட்டி கேட்டிருக்கிறாங்க. அதுக்கு போலீஸ்காரரின் கையை உடைத்த தாவேகா நிர்வாகி கைது. செங்குன்றம் அருகே, அதாவது இங்க ரெட் ஹில்ஸ்ல சென்னையில டீ கடை ஊழியரை சராமாரியாக தாக்கிய தாவேகா நிர்வாகி. சிசிடிவி காட்சிகள் அம்பலமாயிருக்கு. மது பாட்டில் பதுக்கி விற்ற தாவேகா நிர்வாகி கைது. எங்க? பெரம்பலூர் மாவட்டத்துல ஒரு பொக்லைன் டிரைவர் கிட்ட பணத்தை கேட்டு மிரட்டின தாவேகா போதை ஆசாமி கைதாயிருக்கிறாரு. வீடியோவோட மாட்டியிருக்கு. வேலூர்ல செங்கல் சூளையில போய் மாமூல் கேட்ட தாவேகா நிர்வாகி. அவர் மிரட்டப்பட்டிருக்காரு. அங்க இருக்கிறவங்களை பிடிச்சி மிரட்டியிருக்காரு. பிற்பாடு இந்த நிர்வாகியை கட்சி விட்டு கூட நீக்கி இருக்கிறாங்க. இது மட்டும் இல்லாம போலீசாரை மிரட்டும் தாவேகா போதை கும்பல். வீடியோ வெளியா இருக்கு. ஒரு போதை கும்பல் போலீஸ்காரங்களை மிரட்டுது. இது இல்லாம தாவேகா நிர்வாகி ஒருத்தர், என் தங்கச்சி ஜட்ஜு கமிஷனர் அமல்ராஜ் தெரியுமா அப்படின்னு சொல்லி மிரட்டக்கூடிய ஒரு வீடியோ வெளியாயிருக்கு. நாமக்கல்ல அரசு அலுவலர்களை மிரட்டும் தாவேகா மாவட்ட செயலாளர். வீடியோ வைரலாயிருக்கு. முதலீடு செஞ்சா அதிக லாபம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி மக்களை ஏமாத்தி 20 கோடி மோசடி செஞ்ச தாவேகா நிர்வாகி கைது. தூத்துக்குடியில ஆன்லைன் லாட்டரி டிக்கெட் விற்ற தாவேகா நிர்வாகி ராம்குமார் கைது. மதுரையில சோழவந்தான் அருவே வாடிப்பட்டியில வந்து அரசு பேருந்து ஓட்டுநரை பட்டாக்கத்தியால் வெட்டிய தாவேகா நிர்வாகி கைது. அரிசி கடையை தும்சம் செய்த தாவேகா பெண் நிர்வாகி கைது. சென்னை காசிமேட்ல 10 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த தாவேகாவினுடைய மிக முக்கியமான நிர்வாகி பாம்பு தினேஷ், அவர் மேல வந்து போக்சோ வழக்கு போடப்பட்டிருக்கு. இது மட்டும் இல்லாம விழுப்புரத்துல நரசிங்கராயன்பேட்டையில 13 வயது சிறுமியை காதலிக்க சொல்லி மிரட்டின தாவேகா நிர்வாகி மேல வழக்கு போடப்பட்டிருக்கு. தூத்துக்குடி திருச்செந்தூர்ல 72 லட்சம் மோசடி செய்த தாவேகா நிர்வாகி ராஜா என்பவர் கைது. இதை விட ரொம்ப மோசமான விஷயம், சைதாப்பேட்டையில் இருக்கக்கூடிய நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்துல சாதி பார்த்து வீடுகள் ஒதுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி பத்திரிகையில பேட்டி கொடுத்து அங்க போராட்டம் நடத்திய ஒரு தலித் இளைஞரை தாவேகா நிர்வாகிகள் அடிச்சிருக்கிறாங்க. அவங்க மேல வழக்கு போடப்பட்டிருக்கு. தாவேகா நிர்வாகியை கொலை செய்யப்பட்டிருக்கிறார் சிவகங்கையில. ஏன் அப்படின்னா மது போதையில பார்ல நடந்த சண்டையில. நகை திருட்டு வழக்கில் தாவேகா நிர்வாகி கைது. இது இல்லாம கரூர் அருகே ஆசிரியையுடைய சொத்து ஆவணத்தை வாங்கி மோசடி செய்ததுடன் கொலை மிரட்டல் விடுத்த தாவேகா நிர்வாகி ராஜா கைது. இப்படி ஒரு மிகப்பெரிய பட்டியலே இருக்கு. இந்த பட்டியலை நான் இதோட நிறுத்திட்டேன்னு நினைக்காதீங்க. கடந்த ஒரு மாசத்துல தமிழ்நாட்டில் நடந்த மிக மோசமான பாலியல் சம்பவங்கள்ல பெரும்பாலும் நிறைய பேர் கைதானது தாவேகாவை சார்ந்த ஆட்கள். இது குறித்து ஆதாரத்தோடு பத்திரிகை செய்திகள் வெளிவந்திருக்கு. இதை விட மோசமான விஷயம் என்னன்னா, கடந்த 24 மணி நேரத்தில் சென்னையை சுத்தி மட்டும் கிட்டத்தட்ட 10 சம்பவங்கள் பதிவாயிருக்கு. போக்சோ சட்டங்கள், அதாவது குழந்தைகளை பாலியல் ரீதியாக சுரண்டிய நபர்களை கைதாயிருக்கிறாங்க. ரொம்ப அட்ராசிட்டி நடந்திருக்கு. இதனுடைய ஆதாரம் பத்திரிகை செய்தியாவே நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ இதிலிருந்து நமக்கு என்ன தெரிய வருது அப்படின்னா, கடந்த ஒரு மாசத்துல தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு என்ன ஆச்சு அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கு. கிட்டத்தட்ட 16,000 வழக்கு பதியப்பட்டிருக்கு. 14 நாள்ல, லாஸ்ட் 14 டேஸ்ல 16,000 வழக்கு. எதுக்கு அப்படின்னா மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டியவர்கள். ஸோ அப்போ இது ஒரு மாற்று சக்தி. விஜய் வந்தாருன்னா எல்லாமே சரியாயிடும். இதுக்கு முன்னாடி இருந்த அரசாங்கத்தால
பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியல, குழந்தைகளுக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியல அப்படின்னு வாய்கிலேயே பேசினாங்க. இந்த ஆட்சி வந்ததுக்கு பிறகு இவ்வளவு குற்றங்கள் பதிவாயிருக்கு. உண்மையிலேயே சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்குதுங்க. ஆனா இதை எல்லாத்த விட கொடுமையான விஷயம் என்ன அப்படின்னா, இங்க பாலியல் சிக்கல்கள் மட்டும் கிடையாது. கட்ட பஞ்சாயத்து பண்றது, அடிதடி பண்றது, பார்ல போய் ரகலை பண்றது, மாமூல் கேட்கறது, இந்த எல்லா வேலையும் தாவேக்காரங்க செய்றாங்க. இது வெறும் பாலியல் சிக்கல்கள், ஒரு தனி மனித குற்றம் அப்படின்னு மட்டும் இதை ஒதுக்கிட்டு போக முடியாது. இது தனி மனித குற்றம் மட்டும் கிடையாது. திட்டமிட்டு தாவேக்கா நிர்வாகிகளே, அதுல பொறுப்பாளர்களே, இல்ல தாவேக்கா ஆதரவாளர்களே தான் ஆளும் கட்சி அப்படிங்கிறத பயன்படுத்தி இவ்வளவு மோசமான செயல்களில் ஈடுபடுறத ஏன் இன்னைக்கு வரைக்கும் அந்த கட்சி கடுமையா கண்டிக்கல? நீங்க சிங்கப்பெண் படை உருவாக்குறீங்க, அதை உருவாக்குறீங்க, இதை உருவாக்குறீங்கன்னு சொன்னீங்க இல்லையா? எதுக்கு உருவாக்குனீங்க? முதல்ல உங்க கட்சிக்காரங்களை இது போன்ற மோசமான சம்பவங்களை செய்ய விடாமல் தடுப்பது தான் உங்களுக்கு பிரைமரி வேலையா இருக்கணும். ஆனா உங்க கட்சிக்காரங்களே உங்களுடைய எந்த விதமான பேச்சையும் கேட்காம அத்துமீறி பல வேலைகளை செய்யறாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு. இதை விட பச்சை கொடுமையான வேலை என்ன நடக்குது அப்படின்னா, இந்த தாவேக்கா சைபர் விங்ல வேலை செய்யக்கூடிய, ஐடி விங்ல வேலை செய்யக்கூடிய ஆட்கள் இவங்க வீடியோ போடுறாங்க. குழந்தைகளை பாதுகாக்க வேண்டியது பெற்றோர்களுடைய பொறுப்பு தான் அப்படின்னு சொல்லி அதுக்கேற்ற மாதிரியான ஒரு நாடகம் எல்லாம் போட்டு பாருங்க, ஒரு குழந்தை தெருவில் ரொம்ப நேரமா விளையாண்டு இருக்கு, இப்படி இருந்தா இந்த குழந்தைக்கு ஆபத்து வராம என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி ஒரு சோசியல் எத்திக்ஸா வீடியோ போடுற மாதிரி இந்த குற்றங்களை மறைக்கிற வேலையை நீங்க பண்றீங்க. இது போன்ற சில குற்றங்கள் கடந்த ஆட்சியிலும் நடந்திருக்கு. அந்த ஆட்சியில நடக்கும்போது நீங்க உட்கார்ந்து வீடியோ போட்டு தமிழ்நாட்டில் பெண்களே வாழ முடியாது, குழந்தைகளே வாழ முடியாது, யாருக்குமே பாதுகாப்பு இல்லை அப்படின்னு நீங்க தினம் வீடியோ போட்டுக்கிட்டு இருந்தீங்க. ஆனா இன்னைக்கு நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, இதை நார்மலைஸ் பண்றீங்க. இது சமூக பிரச்சனை, இது லா அண்ட் ஆர்டர் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறீங்க. இதெல்லாம் குறித்து பேசக்கூடிய திரு ரஞ்சித், அதாவது இயக்குனர் ரஞ்சித் நேற்றுக்கு ஒரு செய்தி போட்டிருக்கிறாரு. சமூகம் எவ்வளவு மோசமான சூழலை நோக்கி நகர்ந்துட்டு இருக்கு அப்படின்னு எல்லாம் பேசுறாரு. போன ஆட்சியில் நடந்தா சட்ட ஒழுங்கு பிரச்சனை பேசுறாங்க, அரசாங்கம் பொறுப்பெடுக்கணும்னு பேசுறீங்க. இந்த ஆட்சியில் நடந்துச்சு அப்படின்னா அது சமூக பொறுப்பு, சமூகமே மோசமா போயிடுச்சு அப்படிங்கிறீங்க. இது ஜாதி பிரச்சனையிலிருந்து, பாலியல் சிக்கல் இருந்து, கட்ட பஞ்சாயத்து பிரச்சனை வரைக்கும் உங்களுக்கு வேண்டாத அரசு, உங்களுக்கு பிடிக்காத ஒரு அரசு இருந்துச்சு அப்படின்னா அது அரசாங்கத்தின் குற்றம். முதலமைச்சர் ஒழுங்கா ஆட்சி பண்ணல, அவருக்கு சட்ட ஒழுங்கு கரெக்டா மெயின்டைன் பண்ண தெரியல, அவர் போலீஸ் துறை தன் கட்டுப்பாட்டில் வைக்க தெரியல, இப்படி எல்லாம் பேசுறீங்க. ஆனா ஆட்சி மாறி உங்களுக்கு பிடிச்ச விஜய் ஆட்சியில் உட்கார்ந்த உடனேயே இது சமூக பிரச்சனை, சமூக பொறுப்பா நடந்துக்கணும். யாரோ ஒருத்தன் பாலியல் சிக்கல் பண்றதுக்காக முதலமைச்சர் அவங்க வீட்டில் போய் பாதுகாப்புல போயிருப்பாரா? எல்லா வீட்டுக்கும் போலீஸ் பாதுகாப்பு கொடுக்கணுமா? இப்படிப்பட்ட வியக்கானங்களை பேசக்கூடியவங்களை ரொம்ப அருவருப்பானவங்க. போன ஆட்சியில ஒரு தலித்தை வெட்டி கொலை செய்யப்பட்டாக அது அரசினுடைய பொறுப்பற்ற தன்மை அப்படிங்கிறீங்க. இந்த ஆட்சியில் அது நடக்கும்போது இது சமூக சாதிய சிக்கல் அப்படிங்கிறீங்க. அதாவது சாதி பிரச்சனை அப்படிங்கிறது 2000 ஆண்டுகால பிரச்சனை. அது எந்த அரசாங்கம் வந்தாலும் உடனடியாக தீர்க்க முடியாது. சாதி பிரச்சனையை தீர்க்கணும் அப்படின்னா சமூகத்துல சாதி ஒழிப்பு பிரச்சாரங்கள் நடக்கணும். பெரியார் அம்பேத்கர் இயக்கங்கள் ரொம்ப தீவிரமா செயல்பட்டு இங்க சாதி ஒழிப்பு வேலை ஈடுபடணும். அது இங்க பெருசா நடக்கல. கடந்த 30-40 ஆண்டுகளாக தீவிரமான சாதி ஒழிப்பு பிரச்சாரங்கள் பெரியாரை போன்று, அம்பேத்கரை போன்று இங்கு நடத்தப்படவில்லை அப்படிங்கிறது ஒரு குற்றச்சாட்டு இருக்கு, ஒரு வருத்தம் இருக்கு, வேதனை இருக்கு. சமூக இயக்கங்கள், பண்பாட்டு இயக்கங்கள் இங்க வேலை செய்யணும் அப்படிங்கிறதா நம்மளுடைய எடுத்துக்காட்டா இருக்கு. ஆனா அநியாயமா கொலை செய்யப்படக்கூடிய மக்களினுடைய உயிரை வைத்து ஒவ்வொரு ஆட்சியிலும் ஒவ்வொரு மாதிரியான பதில் சொல்லி ஏமாத்து வேலை செய்யறது தான் மிகப்பெரிய ஆபத்து. ஒரு தலித் கொலை செய்யப்படும் போது இது போன்ற அரசுகளை காப்பாற்றுற மாதிரியான ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறதா உள்ளதுலயே தவறான விஷயம். ஸோ அப்போ நீங்க ஒரு லா அண்ட் ஆர்டர் பிரச்சனை வருது அப்படின்னா அதை கரெக்டா அட்ரஸ் பண்ணணும். இதுல குறிப்பாக தாவேக்காக்காரர்கள் இவ்வளவு பேரு கடந்த ஒரு மாசத்துல மோசமான அத்துமீறல ஈடுபடுறாங்க அப்படிங்கிறது தான் வேதனையா இருக்கு. தயவு செஞ்சு இந்த அரசாங்கம் குறிப்பாக தாவேக்கா கட்சிக்காரர்களை ஒழுங்கீனமாக இருக்கக்கூடியவர்கள் மீது நடவடிக்கை எடுத்து அவங்கள நீங்க கட்டுப்படுத்துங்க. உங்க கட்சிக்காரர் அப்படிங்கிறதுக்காக லோக்கல்ல போய் போலீஸ்காரங்கள்ட்ட பஞ்சாயத்து பண்றது, போலீஸ்காரங்களை அடிக்கிறது, கோயிலுக்குள்ள போந்து மணியை திருடுறது, இது மட்டும் இல்லாம செங்கல் சூளை நடத்துறவன், குவாரி நடத்துறவன்ட்ட போய் நீங்க மாமூல் கேட்கிற வேலையை நீங்க செய்றீங்க அப்படின்னா மாற்றம் சொல்லிதான் உங்களுக்கு ஓட்டு போட்டாங்க. ஓட்டு போட்ட மக்களுக்கு திரும்பியும் நீங்கள் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றத்தை தான் கொடுக்கிறீர்கள். திமுக அதிமுக ஆட்சி காலத்தில் இது மாதிரி தான் நடந்துச்சு, இதெல்லாம் எங்களுக்கு வேண்டாம், நாங்கள் உங்களுக்கு ஓட்டு போட்டிருக்கோம், நீங்கள் வந்தால் சரியா செய்வீங்கன்னு ஒரு நரேஷன் செட் பண்ணீங்கல்ல, அந்த நரேஷனை தேர்தலுக்காக மட்டுமே பயன்படுத்திட்டு இப்போ வந்த உடனேயே வேற மாதிரி இது ஒரு சமூக பிரச்சனை, யாருமே இது செய்ய முடியாது அப்படின்னு ஒரு பொய்யான நரேஷனை தயவு செஞ்சு கட்டாதீங்க. மக்கள் பாதுகாப்பு, பெண்கள் பாதுகாப்பு, குழந்தைகள் பாதுகாப்பு, மனித உயிர் போறது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஆபத்தானது. இதை முழுக்க கட்டுப்படுத்த வேண்டிய பொறுப்பு அரசுக்கு இருக்கு. தமிழ்நாட்டினுடைய காவல்துறை மிக தீவிரமாக இறங்கி இது போன்று குற்றச்சாட்டில் ஈடுபடக்கூடியவர்கள் எல்லாத்தையும் கடுமையாக தண்டிக்க வேணும்.
அதை விட்டுட்டு செய்திகளை மூடி மறைக்க நினைச்சா இது மிகப்பெரிய ஆபத்துல போய் முடிஞ்சிடும். கடந்த ஒரு மாசமாக தமிழ்நாட்டில் வெளிவரக்கூடிய பத்திரிகை செய்திகள் மிகப்பெரிய ஆபத்தை உணர்த்துவதாக இருக்கிறது.